வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. இதை பார்த்ததோட ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி என்ன வேலை பண்ணிருக்க? மாப்பிள்ளை வீட்டுல எடுத்து கொடுத்த புடவைய கட்டாம இப்படி உன் சார் எடுத்து கொடுத்த புடவைய கட்டிருக்கே, இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கவலைப்படுவாங்க. ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் மாப்பிள்ளை எடுத்து கொடுத்த புடவைய கட்டணும் தானே? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. இவர் எடுத்து கொடுத்த புடவைய கட்டுறதுக்காக தான் நான் எடுத்தேன். அப்போ கரண்ட் போயிருச்சுல, மெழுகு ஒருத்தைய தங்கச்சி ஏத்தி வச்சுட்டு போனா. அப்போ நான் புடவை கட்டும் பொழுது அந்த புடவையோட முந்தான அந்த விளக்குல விழுந்துருச்சு. இதனால அந்த புடவை நாசமா போயிருச்சு. அதே புடவைய எப்படிமா கட்ட முடியும்? அது நிச்சயதார்த்தத்துல கட்டுனா அவசகுணம் இல்லையா? இப்போ நேரம் முடியறதுக்குள்ள போயிட்டு புது புடவை எடுத்துட்டு கட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிரும் இல்லையா? அதனாலதான் எம்டி சார் எடுத்து கொடுத்த புடவைய கட்டியிருக்கேன். எனக்கு இந்த புடவையில எந்த குறையும் தெரியல. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா இந்த கலர் கூட எனக்கு நல்ல மேட்சிங் ஆகுது. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல வாங்கி கொடுத்த புடவைய பத்திரமா கட்ட வேண்டியது உன் பொறுப்பு தானே, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னமோ நான் வீணுக்குமே பண்ணது மாதிரி சொல்றேன். இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுல எடுத்து கொடுத்த புடவைய கட்டணும் அப்படின்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, கடைசி நேரத்துல இப்படி ஆகிடுச்சு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இங்க பாரு, விதிப்படி நடக்கிறதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. ஏதோ அந்த புடவை அப்படி ஆகிடுச்சு. அவளோட எம்டி சார் எடுத்து கொடுத்த புடவைய கட்டியிருக்கா. என்கேஜ் பண்ற அன்னைக்கு புடவை நல்ல புடவையா தானே கட்டியிருக்கா. இதுல என்ன இருக்கு? அப்ப ஈஸ்வரி முறைக்கிறாங்க, நீங்க என்ன கணக்கோட பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப நம்ம ஹீரோயின் நேரா உங்க சார் கிட்ட போயிட்ட, சார் நீங்க எடுத்து கொடுத்த புடவை நல்லா இருக்கா சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு பொருத்தமா இருக்கு ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி என்ன இது, மாப்பிள்ளை கிட்ட புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு நீ உன் எம்டி சார் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரு தானம்மா புடவை எடுத்து கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேக்குறதுல என்னம்மா குறை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப மருது பல்பு போய் நிக்கிறாரு. அப்ப மயில சொல்றாரு, கரெக்ட் ரேவதி, நீ சொன்னது சரிதான். யாரு புடவை எடுத்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்டதானே கட்டி காமிச்சு நல்லா இருக்கான்னு கேட்க முடியும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, அம்மாவுக்கு சுத்தமா பிரிய மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நல்ல நேரத்துக்குள்ள சீக்கிரம் மோதவை மாத்திக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ரேவதியோட முகமே சரியில்லை. அப்ப மயில நேரம் ஹீரோ கிட்ட மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது, ஈஸ்வரி மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட் நடத்திட்டே எங்களால பார்க்கவே முடியாது. மோதிரம் எவனோ ஒருத்தன் ரேவதிக்கு போடுறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதியோட கையில ரிங் போட போறது நான் தான், அவன் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள அவன் மட்டும் ரிங்க மட்டும் ரேவதியோட கழுத்துல கையில போட்டான், கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அவரு சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நானும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இருக்கட்டும் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவும், சரிங்க மாமா நீங்க கோவப்படாதீங்க மாமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறமா ராஜா என்ன பண்றாருன்னா, நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நம்ம கடைசியா அவகிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு. அவளுக்கு மட்டும் மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது என்னுடைய புத்திசாலித்தனம், அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்புறமா நம்ம ரேவதிக்கு ஒரே யோசனையா இருக்கு.
அப்போ ரோகி என்ன பண்றாங்கன்னா ரேவதி கிட்ட போய் பேசும் அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி என்ன ரேவதி, என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நீ ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்க அப்படின்னு மட்டும் தோணுது, என்ன குழப்பண்டி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லக்கா, இந்த என்கேஜ்மெண்ட் என்னமோ எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாமயே இருக்கு, ஏதோ பாரமாவே இருக்குக்கா அப்படின்ட்டு. ரோகு சொல்றாங்க, இங்க பாருடி, உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அம்மா கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எங்கடி, அம்மா கிட்ட தான் இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி தானடி இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தானடி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகு சொல்றாங்க, சரி, நீ இதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு சொல்ற, உன் மனசுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. ரோகு சொல்றாங்க, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உன் மனசுல யாரோ இருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது, சொல்லு, உன் மனசுல யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரோகு என்ன பண்றாங்கன்னா சொன்னதை கேட்டுட்டு நேரா அவங்க தங்கச்சிக்கிட்டே கேக்குறாங்க, சொல்லு, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், சொல்லுடி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அக்கா, என்னுடைய எம்டி சாரை நான் லவ் பண்றணும் அப்படின்னு தோணுதுக்கா, எப்ப பார்த்தாலும் அவருடைய ஞாபகமாவே இருக்கு. காலையில பத்தியா, அவரும் நானும் தான் இந்த பந்த காலையே நட்டோம், எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுக்கா. உடனே நம்ம ரோகு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இங்க பாருடி, உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய ஏன் வந்துட்டு நீ அமைதியாவே இருக்க, அம்மா கிட்ட போய் சொல்லு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு அம்மா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்மா வந்துட்டு என் மேல ரொம்பவே கோவப்படுவாங்க. அதனால நான் அம்மாவை வந்துட்டு கஷ்டப்படுத்த முடியாதுரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அப்ப ரோகு சொல்றாங்க, அப்போ உன்னோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா, என்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம்தாக்கா, ஆனா அம்மாவோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் இல்ல. அம்மாவை பாத்தியா, எந்த அளவுக்கு வந்துட்டு நான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எவ்வளோ ஆசையோட இருக்காங்க. இப்போ நான் அம்மாவை ஏமாத்துற மாதிரி ஆகிரும்ல. ஸோ என்ன ஆனாலும் சரி, இங்க இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுனால ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரட்டுமே. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இங்க பாருடி, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தரும் வரவே இல்லையே, பாட்டி, தாத்தா, அவருடைய அம்மா, அப்பா, அண்ணன் யாருமே வரவே இல்லையே. அப்படி இருக்கையில அவங்க இல்லாம எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்த முடியும்? இங்க பாரு, நீ அம்மா கிட்ட சொல்லு, அவங்களுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கண்டிப்பா வேணும், அம்மா கிட்ட சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரிக்கா. அப்ப ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த நேரத்துல சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அம்மா வந்துட்டு உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன பண்றீன்னா போயிட்டு அந்த மேடையில நிற்கும் பொழுது உன்னோட விருப்பத்தை சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பா அம்மா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், சரியா? உடனே நம்ம ரோகுவும் ஹீரோயினும் சரிக்கா, நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாங்க. அப்போ நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு அங்கேருந்து வந்து ரோகு கிட்ட, ரோகு, என்னாச்சு, ரேவதி கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரோகு சொல்றாங்க, என்னங்க, ரேவதி கிட்ட எப்படியெல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டான், பாப்போம் அவ என்ன முடிவெடுக்கிறா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சரி ரோகு அப்படின்னு. அப்புறமா வந்துட்டு ரேவதி நேரா மேடையில போய் நிக்கிறாங்க. அப்ப மருது எல்லாரும் வராங்க. வந்துட்டு நேரா வந்துட்டு ரேவதி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, மோதிரம் எல்லாமே ரெடியா இருக்கு, ரேவதிக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்குறாங்க. அப்போ மருது வந்துட்டு ரேவதியோட கையில மோதிரம் போட வர ரேவதி டக்குன்னு அந்த மோதிரத்தை பார்த்துட்டு, அம்மா, இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகி, இங்க பாரு, என்ன பண்ற, இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு சொல்ற. ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களுக்கு இது எதுவுமே தப்புன்னு தோணலையா? இவருடைய அம்மா, அப்பா, பாட்டி அப்படின்னு யாருமே வரல, எதுக்காகமா யாருமே வரல, எல்லாரும் என்ன கோவத்துல இருக்காங்களா? இந்த குடும்பம் எப்படியாவது ஒண்ணு சேரணும் அப்படின்னு தாங்க நீங்க நினைச்சு வந்துட்டு வர சொன்னீங்க. இப்ப வந்துட்டு ஒருத்தரும் வராம இருக்காங்க. அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா, இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு.
இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, யாரோ உன்ன நல்லா குழப்பிருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ணாத. இன்னைக்குதான் நல்ல நாளா இருக்கு, இந்த என்கேஜ்மெண்ட் இன்னைக்கே நடக்கணும், சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. இது மாதிரி அவருடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வரணும், அப்பதான் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்படி பேசுறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தோட பேசுறியோ அப்படின்னு தோணுது. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லை, எனக்கு வந்துட்டு எம்டி சாரை பிடிச்சிருக்கு, அவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏடி சொல்ற அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாம்மா, மனசுக்கு பிடிச்சவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ எம்டி சாரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு எங்க 2 பேரையுமே நீ பிரிக்கணும் அப்படின்னு நினைக்காத, எனக்கு எம்டி சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ராஜா நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு, நம்ம பொண்ணே சொல்லிட்டான், அவளுக்கு எம்டி சாரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளே நேரடியா சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ண போற? நம்ம பொண்ணோட இந்த ஆசைக்கு தயவு செஞ்சு எதிரா எதுவும் பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ இது எல்லாமே உங்களோட நாடகம் தானா? எப்படியாவது இவளோட மனசை மாத்தி அந்த டிரைவர் பயலுக்கு மறுபடியும் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்க எல்லாருடைய திட்டமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாருடி, நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் உனக்கு மருது கூட தான் நடக்கும், தேவையில்லாம நீ வந்துட்டு உன் எம்டிய லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்காத அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, இந்த கல்யாணத்தினால 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு நான் நினைச்சேன். பாட்டி தாத்தா அவருடைய அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரையும் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இறுதி வரைக்கும் அவங்க யாருமே வரவே இல்லை. நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு, அதுக்கே அவங்க வரல அப்படின்னா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரல. இவருதான் உண்மையான கார்த்தியா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. அதனால எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம். ஒண்ணு அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்து, இல்லைன்னா நான் நினைச்ச மாதிரி எம்டி சாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி ஒரு செக் வைக்கிறாளே அப்படின்ட்டு. அப்போ கலா நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, அத்தை இப்ப மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி ரேவதிய என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போதைக்கு ரேவதிய விட்டு பிடிக்கிறது நல்லது. அதனால ரேவதி கிட்ட இப்போதைக்கு சரின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது மனசு மாத்தி இந்த என்கேஜ்மெண்ட்டை நல்லபடியா நடத்தி கல்யாணத்தையும் நடத்தி முடிப்போம், சரியா அப்படின்னு சொன்னதும் கலாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு ராஜா மயில் ரோகு எல்லாருக்கும் சந்தோஷமாகுது என்கேஜ்மெண்ட் நின்னதுனால. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிச்சு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.